செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசராஜ் பேட்டி கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் நிறைய திறமையான மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகள் உள்ளனர். அதனால் மகளிருக்கும் இனி டிஎன்பிஎல் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார். செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாட்டில் மகளிர் டிஎன்பிஎல் தொடர் நடத்துவதற்கான திட்டமிடல் இருக்கு. விரைவில் அதற்கான முடிவை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் சீனிவாசராஜ் பேட்டி அளித்திருக்கிறாரு. குறிப்பா ஆடவர்களுக்கான அந்த டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் போட்டியா நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் இந்த போட்டியை நடத்துது. 10வது சீசன் வரக்கூடிய ஆகஸ்ட் 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கு. மென்ஸ் T20 போட்டி நடக்கிறது போலவே மகளிருக்கான விமன்ஸ் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி டிஎன்பிஎல் தொடர் தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படின்னு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் சீனிவாசராஜிட்ட கேள்வி எழுப்பினப்போ அவர் சொல்லக்கூடிய தகவல், தமிழ்நாட்டில் திறமையான மகளிர் கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறாங்க. முதல்ல காட்சி போட்டி நடத்துறதுக்கு நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் திட்டமிட்டிருக்கிறோம். மகளிர் காட்சி போட்டிக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து வரக்கூடிய நாட்கள்ல டிஎன்பிஎல் தொடர் மகளிருக்கான தொடராக நடத்துவதற்கான திட்டமிடல் குறித்தெல்லாம் முடிவு செய்யப்படும். இந்த காட்சி போட்டிக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற தகவலை தான் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் சீனிவாசராஜ் தெரிவித்திருக்காரு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.